ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் ரீசெண்டா பிரஸ்ஸை மீட் பண்ணி பேசும்போது தளபதி ஃபேன் பண்ண சம்பவம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அதாவது முன்னாடி அவங்க பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேக்ல இருந்த அந்த பையன் போன்ல தளபதி போட்டோவை எடுத்து காமிச்சிட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிருக்கான். ஸோ அந்த வீடியோவை பார்க்கவே செம்ம ஃபன்னா இருக்கு. அரசியல் களம்னு கூட பார்க்காம ஃபேன் பயங்கர ஜாலியா ஃபன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் அரசியல் களமே பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. ஏன்னா மோஸ்ட்லி அரசியல் கட்சிகள்ல ஒரே பூமர் அங்கல்களா இருப்பாங்க. பட் தளபதியோட என்ட்ரினால நிறைய யங்ஸ்டர்ஸ் அரசியல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதை பார்க்கும்போது ஒரு சுந்தர்சியோட படம் தான் ஞாபகம் வருது. அதாவது சுந்தர்சி அவர்களுடைய ஆயுதம் செய்வோம் அப்படின்ற படத்துல மகாத்மா காந்தி அவர்களோட புக்கை நிறைய விற்கணும்ன்றதுக்காக என்டர்டைன்மெண்டா தவறான முறையில விற்பாங்க. பட் அப்படி புக்கை படிச்சவங்க கடைசியில அவங்க நல்லவங்களா மாறுவாங்க. ஸோ அதனால தளபதிக்காக ஜஸ்ட் அரசியலை ஃபாலோ பண்ணி அரசியல்ல படிச்ச யங்ஸ்டர்ஸோட அதிகமாச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா படிச்ச நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு அரசியல் மாநாடுக்கு போனாங்கன்னு கணக்கு எடுத்தா அது தளபதியோட மாநாடா தான் இருக்கும். மற்ற கட்சியோட மாநாடுக்கெல்லாம் சும்மா குவார்டர் கோழி பிரியாணிக்காக வருவாங்க. பட் தளபதியோட மாநாடுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஸோ இனிமேல் அரசியல் களமும் பெருசா போர் அடிக்காம சுவாரஸ்யமா பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.